புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குறிப்பிட்ட சமுதாய பெண்களை பற்றி இழிவாக பேசி ஆடியோ வெளியிட்ட சமூக விரோதிகளை கைது செய்யக்கோரி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அறந்தாங்கி அருகே உள்ள ஏம்பல் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 22 கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தங்கள் சமூக பெண்களை தரக்குறைவாக பேசியவர்களை கைது செய்ய வேண்டுமெனவும், இல்லையெனில் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆடியோ வெளியிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அரசுக்கு முத்திரை கேட்கலையா? போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். எங்கள் சமுதாய பெண்களை இழிவா பேசின அந்த மாற்று சமுதாய கைது பண்ண வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எங்க சமுதாய மக்களை இவ்வளவு கேவலம் தரக்குறைவா பேசியிருக்காங்க. அது எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எங்க சமுதாயம் ஓயாது. 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க காவல்துறை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கும். ஒரு மாற்று சமுதாயத்துக்காரன் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. எங்க சமுதாயத்தை தான் ஒடுக்குறாங்க, அங்கங்க அந்தந்த மாவட்டத்திலையும் ஒடுக்குறாங்க. நாங்கள் அமைதியான வழியில போய்கிட்டு இருக்கிறோம். அதை சாதி வரியா நீங்க தூண்டி விட்டுறாதீங்க. முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒரு சமூகத்தின் பெண்களை இழிவாக பேசி அந்த ஆடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சமூக மக்கள் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் மரங்களை வெட்டி போட்டு போராட்டம் நடத்தியதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மீது கிராம மக்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதில் 2 பேர் காயமடைந்தனர். காவல்துறை வாகனமும் அடித்து நொறுக்கப்பட்டது. இதையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பொன்னமராவதி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி எச்சரித்துள்ளார். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதியில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.